ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கோபி ஸ்க்ரீன். நம்ம யூடியூப் சேனலில் 5S மெத்தடை பற்றி பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் 1Sனால் என்னங்கிறத ஒரு தனி வீடியோவாகவும் 2Sனால் என்னங்கிறத ஒரு தனி வீடியோவாகவும் போட்டிருந்தோம். இப்போ 3Sஐ பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் மொபைல் ஆப். இந்த ஆப்பு ஆண்ட்ராய்டு மற்றும் ஆப்பிள் ஐஃபோன் ஸ்டோர்லேயும் கிடைக்குது. பைமோட்டோ ஷாப்பிங் ஆப்பில் குக்கிங் எசென்சியல்ஸ், ரெடி டு குக், பர்சனல் கேர், ஹவுஸ்ஹோல்ட் நீட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், பெவரேஜஸ், பேபி கேர், ரெடிமேட் ஃபுட்ஸ், ஓரல் கேர், பூஜா கேர், ஃப்ரெஷ்னஸ் அண்ட் கிளீனஸ், டெட்டர்ஜென்ட், டிஷ்வாஷ், ஹெல்த் அண்ட் ஹைஜீன், பியூட்டி கேர் அப்படிங்கிற இவ்வளோ வெரைட்டியான கேட்டகரிஸில் நமக்கு பொருட்களை ஆன்லைனில் ஷாப் பண்ணோம்னா அவங்க டெலிவரி பண்ணுவாங்க. 5Sல மூணாவது இருக்கக்கூடியது ஷைன் அப்படிங்கிற எஸ்ஸு. ஷைன் அப்படின்னா தமிழில் சுத்தப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். சுத்தப்படுத்துதல் அப்படின்னா கூட்டுறது, மிஷினை துடைக்கிறது, அப்புறம் ஃப்ளோர் கிளீனிங், அது வரைக்குமே இது எல்லாமே இந்த சுத்தப்படுத்துதல் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துடும். இது எப்படி ஸ்டாண்டர்டைஸாக பண்ணலாம், இதுக்கு ஒரு என்ன மெஷர்மெண்ட் இருக்குது, எந்த கால அளவில் இதை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி விளக்க போகுது இந்த 3S. நம்ம ஒர்க்கிங் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன தூய்மைப்படுத்த வேண்டிய பொருட்கள் நமக்கு வேணுமோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு அசம்பிளி டிபார்ட்மெண்ட் தான் உங்கள் ஒர்க்கிங் பிளேஸ் அப்படின்னா உங்கள் ஒர்க்கிங் பிளேஸில் கூட்டுறதுக்கு உண்டான சீமாரும் தேவைப்பட்டால் ஒற்றை குச்சி இருந்தால் மட்டுமே உங்களுக்கு போதுமானது. இதுவே மிஷின் ஷாப்பாக இருந்ததுன்னா தலையை கூட்டுறதுக்கு உண்டான சீமாறு, ஒட்டடை, அப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு உண்டான மாப்பு, அதுபோக மிஷினரிஸ் துடைக்கிறதுக்கு உண்டான வேஸ்ட்டோ அல்லது கிளாத்தோ யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்கள் மிஷினில் ஏதாவது லீக்கேஜஸ், வாட்டர் லீக்கேஜஸ் இல்லை ஆயில் லீக்கேஜஸ், கூலண்ட் ஆயில் லீக்கேஜஸ், இந்த மாதிரி லீக்கேஜஸ் இருந்ததுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு உண்டான மாப்பு, இந்த மாதிரியான பொருட்களை நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த பொருட்களுக்கு தான் நம்ம க்ளீனிங் கிட் அப்படின்னு சொல்லுவோம். 5Sல இது க்ளீனிங் கிட் அப்படின்னு சொல்லுவோம். க்ளீனிங் கிட் அப்படின்னா நம்ம ஏரியாவுக்கு உண்டான சுத்தப்படுத்துறதுக்கு தேவையான உபகரணங்களை ஒருங்கிணைச்சு வைக்கிறதுக்கு பேர் தான் க்ளீனிங் கிட். இந்த மாதிரி ஒருங்கிணைச்ச க்ளீனிங் கிட்டை 2S முறைப்படி அதுக்கு உண்டான ஒரு தனி இடத்த ஒதுக்கி மார்க் பண்ணி க்ளீனிங் கிட் அப்படின்னு போர்டு வச்சிடணும். இதுக்கப்புறம் நம்ம ஏரியாவில் என்னென்ன ஷெட்யூல் போகணும் அப்படிங்கிறது லிஸ்ட் அவுட் பண்ணி பிரிண்ட் எடுத்து டிஸ்பிளே பண்ணணும். அது எப்படி அப்படின்னா ஒரு நாளைக்கு எந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணுவோம், அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன கிட்டு தேவை அப்படின்னு சைட்லேயே போட்டு டெய்லி பேஸஸில் டேட்டை மென்ஷன் பண்ணி அது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் டிக் அடிச்சுட்டே வரணும். பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸ்லேயோ இல்லை பெரிய பெரிய தியேட்டர்லேயோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அங்கே ரெஸ்ட் ரூம் போகும்போது உள்ள டோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. டேட் வைஸாக போட்டிருக்கும், அதில் சிக்னேச்சர் இருக்கும். நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது டோருக்கு உள்பக்கமாக அந்த ஷீட் இருக்கும், டேட் போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே அந்த டேட்டில் யார் க்ளீன் பண்ணாங்களோ அவங்க ஒரு டிக் பண்ணியிருப்பாங்க. இது 3Sோட செக்லிஸ்ட். இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த டேட்டில் அந்த டைமில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது டிக் பண்ணிக்கலாம். பொது இடத்துல கூட இந்த மாதிரி ஒரு இதை பார்த்துருப்பீங்க. அதாவது தண்ணி தொட்டி இருக்கிற இடத்துல கீழே பிளாக் கலர் போர்டில் ஒயிட் கலர் லெட்டரில் எழுதியிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக சுத்தம் செய்த நாள், அடுத்து சுத்தம் செய்ய போகும் நாள் அப்படின்னு போட்டு அதுக்கு உண்டான டேட் போட்டிருப்பாங்க. இது எங்கேயாவது ஒரு பக்கம் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க, யோசிச்சு பாருங்கள். இது ஒரு 3Sல இந்த மாதிரி 3S மட்டும் இல்லாமல் 5Sல இருக்கக்கூடிய 5Sமே நம்ம பொது வாழ்க்கையிலையும் சரி இல்லை நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை முறையிலையும் சரி எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம 5S இது 5S அப்படின்னே தெரியாமல் நம்ம பயன்படுத்தி தான் வந்திருப்போம். பப்ளிக் பிளேஸை பொறுத்தளவுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஷாப்பிங் மால்ஸ்லேயும் சரி தியேட்டர்லேயும் சரி நீங்கள் 2 வீலரில் போனாலும் 4 வீலர் போனாலும் பார்க்கிங் ஏரியாவில் ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கட்டமாக போட்டிருப்பாங்க. பைக் அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு பைக் நிறுத்துறதுக்கு உண்டான அளவுக்கு எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி காருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் அதுலேயும் எல்லோ கலர் மார்க் பண்ணியிருப்பாங்க. இதுவும் நம்ம 5Sல சொல்லியிருக்கோம். இது ஸ்டாண்டர்டு ப்ராசஸ் தான். இந்த மாதிரி பொது வாழ்விலையும் சரி நம்ம தனிப்பட்ட வாழ்விலையும் சரி 5S ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டூலாக கருதப்படுது. 3Sஐ பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்து 4Sஐ பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.